கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது இப்போ நடைமுறையில இல்லை, கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கும் போது வந்தது. பிளஸ் இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு முன்னாடி இருந்தது தான் இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது. நம்ம பிரிட்டிஷ் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்பவுமே கம்மியாக தான் இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா டிசிஷன் பண்றது யாரா இருந்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் தான் டிசிஷன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எய்தர் இந்த லாஸ் எல்லாமே எங்க ஜென்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஜென்ரேட் ஆகிட்டு இருந்தது, இல்லைன்னா வந்து பிரிட்டிஷர்ஸ் இந்தியால இருந்து அதை எனாக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஐபிசி 1860 பாத்தீங்கன்னா நமக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல தான் வந்து அவங்க பாஸ் பண்ணி கொண்டு வந்து இங்க நடைமுறைப்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இந்தியர்களை ஆள்றதுக்கு இந்தியால போடுற சட்டங்கள் எல்லாமே இந்தியர்களால் உருவாக்கப்பட்டதா இல்லாம இருந்தது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதை எதிர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களுக்குன்னு சொல்லி தனியா சட்டங்கள் வேணும், அதை நாங்களே உருவாக்கணும், அதை நாங்களே நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுதந்திர போராட்டங்கள்ல நிறைய வீரர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது எம்என் ராய் அப்படிங்கிறவங்க 1934 இந்த மாதிரி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்பிளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சஜஸ்ட் பண்றாரு. ஸோ எம்என் ராய் ஃபர்ஸ்ட் 1934 சஜஸ்ட் பண்றாரு இந்த ஐடியாவை. சஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறத உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போதைக்கு சொல்லலை. இந்த செகண்ட் வேர்ல்ட் வார் எண்ட் டைம்ல தான் வந்து கேபினட் மிஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் பிளானை உருவாக்கி அந்த மிஷன் பிளான் மூலியமா 1946 வந்து மிஷன் பிளானை உருவாக்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கேபினட் பிளான் மூலியமா நாங்க வந்து இந்த மாதிரி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி உருவாக்குறதுக்கான ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன்ஸை வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஸோ அந்த வகையில பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எம்என் ராயுடைய சஜஷன் மூலியமா 1934 இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது வந்து உருவாக்குறதுக்கு ஒரு முனைப்பு எடுக்கிறாங்க. ஸோ இவருக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ், அப்போ வந்து காங்கிரஸ் பார்ட்டி என்ன பண்றாங்கன்னா அவங்க கட்சியுடைய மாநாட்டில் வந்து இதை வந்து செயல்முறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு இது கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கேபினட் மிஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 1946 வருது. அந்த 1946 வந்து அந்த கேபினட் பிளான் மூலியமா இந்த விஷயத்த வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிங்கிறதுல யார் யார் இருப்பாங்க அப்படின்னா இது ஒரு அசம்பிளி தான். நம்ம பார்லிமெண்ட் எப்படியோ அந்த மாதிரி இதுவும் ஒரு அசம்பிளி தான். பார்லிமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த அசம்பிளி தான் நடைமுறையில இருந்தது. பார்லிமெண்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் மூலியமா ஒரு உயிரோட்டம் கொடுக்கறது முன்னாடி வரைக்குமே இந்த அசம்பிளி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சட்டத்தை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியாவை வந்து கவர்ன் பண்ணிட்டு இருந்ததுல முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருந்தது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் அப்படிங்கிறதும் அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிக்கு இன்னொரு பேர் இருக்கு. இது 26 ஜனவரி 1950 இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்கிற வரைக்குமே இதுதான் வந்து ஒரு பார்லிமெண்டா இருந்து நமக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தது. ஸோ இதுல மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 389 பேர். முதல்ல இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிங்கிறது முதல்ல உருவாக்கப்பட்ட அந்த டைம்ல 389 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 292 மெம்பர்ஸ், அதுல யாரா இருந்தாங்க அப்படின்னா 292 மெம்பர்ஸ் வந்து ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸா இருந்தாங்க. அடுத்தது 93 மெம்பர்ஸ் வந்து ரெப்ரசன்டட் பை பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அதுல 4 மெம்பர்ஸ் ரெப்ரசன்டட் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ். ஸோ நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஆட்சியில் இருந்தாலுமே கூட, நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலுமே கூட அந்த சமயத்துல ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லிட்டு சிலது இருந்தது. மெட்ராஸ் அசம்பிளி, அப்புறம் இங்க பெங்கால், ஸோ அந்த மாதிரி சில ப்ரொவிஷனல் அசம்பிளிஸ்லாம் இருந்தது. அதுல வந்து நம்மளை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி மெம்பர்ஸும் இருந்தாங்க, அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. இதுல தாண்டி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் இருந்தது. இந்த தனியான சமஸ்தானங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் இருந்தது. அதில் 93 பேர் அதுல இருந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க. இந்த ரெண்டுத்தையும் தாண்டி சீஃப் கமிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருந்தாங்க. அவங்க யாரு அப்படின்னா குட்டி குட்டி இடங்களா இருக்கும். அந்த குட்டி குட்டி இடங்களுக்கு ஒரு லெஜிஸ்லேச்சர்ஸுங்கிற அளவுக்கு போட முடியாது. இப்ப நமக்கு யூனியன் டெரிட்டரிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி அப்போ சீஃப் கமிஷனர்ஸ் சொல்லிட்டு அவங்க சில ப்ராமிசஸ் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ப்ராமிசஸ்ல இருந்து அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. அவங்க மொத்தம் இவங்க எல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 389 பேர் இருந்தாங்க. இது என்ன நடக்குது அப்படின்னா இந்த மவுண்ட் பேட்டன் பிளானுக்கு அப்புறம், மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படிங்கிறது ஜூன் 3, 1947 மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை கொண்டு வராங்க. அந்த பிளான்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுங்க, எங்களுக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது தனியா கொடுங்க, இந்தியாங்கிறது தனியா இருக்கட்டும், பாகிஸ்தான் அப்படிங்கிறது முஸ்லீமுக்கான ஒரு நான் செக்குலர் கண்ட்ரியா ஒன்று இருக்கணும், இந்தியா அப்படிங்கிறது செக்யூர் கண்ட்ரியா தனியா வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மவுண்ட் பேட்டன் பிளான்ல வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மவுண்ட் பேட்டன் பிளான் என்ன நடக்குது அப்படின்னா பாகிஸ்தான் அப்படிங்கிறது தனியா போனதுனால நமக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான், பங்களாதேஷ் அன்னைக்கு வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லி ரெண்டா பிரிஞ்சுள்ளது. ஸோ இந்த பாகிஸ்தான் போனதுக்கு அப்புறம் ரிமைனிங்
299 பேர் தான் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த 359 பேர்ல நியர்லி 90 மெம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாகிஸ்தான்ல போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிற 299 பேர் தான் இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு உள்ள இருந்தாங்க. மற்றவங்களாம் அந்த இதில் ஸ்பிட் ஆகி போயிட்டாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில முதல் விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா 1946ல ஸோ இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில முதல்ல 1946ல என்ன நடக்குது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வராங்க. அந்த ரெசல்யூஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா அவரு இந்த மாதிரி ஒரு இந்தியா எந்த மாதிரியான ஒரு இந்தியாவா வந்து கட்டமைக்கணும், எந்த மாதிரியான ஒரு இந்திய மக்களா எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல அவர் வந்து நேரு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அந்த விஷயத்தை தான் நம்ம என்ன பண்றோம்னா பிரியாம்பிளா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது 1946ல வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை பிரியாம்பிள் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷன்ல வச்சுக்கிட்டோம். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல என்னென்ன சொல்லியிருந்ததோ அந்த உட்கருவை வச்சுக்கிட்டு இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லப்படுற அந்த கமிட்டிக்கு மட்டும்தான் வேலையான்னு பார்த்தா கிடையாது. டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கு வேணுங்கிற கான்ஸ்டிடியூஷன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஃபர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சட்டங்கள் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு உட்படுமா, நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில டிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 1946ல இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் வரிசையா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுக்கு அப்புறம் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியும் உருவாகுது. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி உருவானதுக்கு அப்புறம் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி உருவானதுக்கு அப்புறம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் உருவாகுது. அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் உருவானதுக்கு அப்புறம் தான் கான்ஸ்டிடியூஷனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு டிராஃப்டிங் கமிட்டி அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டி ஒரு டிராஃப்டை கொடுக்கும்போது அந்த டிராஃப்டை இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே டிபேட் பண்றாங்க. இன்னைக்கு சிஸ்டத்துல பார்லிமெண்ட் எப்படி டிபேட் பண்றாங்களோ அதே மாதிரி அவங்களும் அன்னைக்கு சிஸ்டத்துல அந்த அசம்பிளில டிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சட்டங்கள்லாம் தேவை, இந்த சட்டங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறதும் வேணாம்னு சொல்றதுங்கிற மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்றது, அக்செப்ட் பண்றதுங்கிற மாதிரியான டிபேட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருந்தது. நமக்கு இப்போ அட் ப்ரெசென்ட்ல கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு டவுட் இருக்கு, இந்த சென்டென்ஸ் ஏன் யூஸ் பண்ணாங்க, இந்த வேர்டை ஏன் யூஸ் பண்ணாங்க, இந்த ஆர்டிகலை ஏன் யூஸ் பண்ணாங்க நம்ம டவுட் வந்துச்சுன்னா கூட நம்ம என்ன பண்றோம்னா கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்னு சொல்லிட்டு ஒரு சோர்ஸ் இருக்கு, அந்த சோர்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம் நாம. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிபேட்ல எங்க நடந்தது அப்படின்னா கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி தான் நடந்தது. இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிறது வெறுமனே ஒரு அமைப்பா, பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடியான ஒரு அமைப்பா மட்டும் இல்லாம இந்த கான்ஸ்டிடியூஷனை எனாக்ட் பண்ணி அதை டிபேட் பண்ணி இதை அக்செப்ட் பண்ற லெவலுக்கு நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செஞ்சிருந்திருக்கு. ஸோ இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேஷனல் ஃபிளாக், நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங் இந்த மூணுமே வந்து இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில தான் வந்து அப்ரூவல் ஆனது. அடுத்து அக்செப்ட், டிஸ்கஸ்ட் அண்ட் டிபேட்டட் ஆன் டிராஃப்ட் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் டிபேட் அக்செப்ட் பண்றதுக்கும் அதை டிபேட் பண்ணி டிஸ்கஸ் பண்றதுக்கும் இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அடுத்து அக்செப்டட் அண்ட் அப்ரூவ்ட் இந்தியாஸ் மெம்பர்ஷிப் ஃபார் த பிரிட்டிஷ் காமன்வெல்த். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னால பாதிக்கப்பட்டவங்க இல்லை ஆட்சிக்கு உட்பட்டவங்க எல்லாம் வந்து காமன்வெல்த் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. அதுல வந்து மெம்பரா நாமளுமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி தான் டிசைட் பண்ணியிருந்தது. அது பாஸ்ட் அண்ட் அடாப்டட் த கான்ஸ்டிடியூஷன். நீங்க ப்ரீஆம்பிள்ல பார்த்தோம் நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கடைசி வார்த்தையை வந்து இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில இந்த தேதியில நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வார்த்தையே முடிஞ்சிருக்குமே. ஸோ இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி தான் வந்து நமக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனையே அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன் ஷார்ட் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி தான் மறுபடியும் நான் சொல்றேன், பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு அசம்பிளி இந்தியாவுக்காக இருந்தது. அந்த அசம்பிளி தான் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. பார்லிமெண்ட் பாத்தீங்கன்னா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் முதல்ல கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்லிமெண்ட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கு முன்னாடி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இல்லாம வெறுமனே இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிறது 1946ல உருவாக்குறாங்க. இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் உருவாகுது. அந்த பிளான் மூலியமா தான் இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிறது உருவாகுது. இது உருவானதுக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில பேசுறாரு. இந்தியா அப்படிங்கிறது இந்த மாதிரி அமைஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி பேசுறாரு. ஸோ அவரோட விஷயத்த அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணதுனால அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்றதுக்கு ஒரு டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லி அமைக்கிறாங்க. டிராஃப்டிங் கமிட்டியும் ஒரு டிராஃப்டை வந்து ரெடி பண்றாங்க. இதுதான் கான்ஸ்டிடியூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி கொடுக்குறாங்க. இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி என்ன பண்றாங்கன்னா இல்ல இந்த மாதிரி இது வேணும் அது வேணும்னு சொல்லி அமெண்ட்மெண்ட் பண்றாங்க, சரி பண்றாங்க. ஸோ அது மொத்தம் நிறைய விஷயத்த அதை செய்யறாங்க. இது செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது உருவாகி 1950ல வெளியே வருது. ஸோ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிறது
பார்லிமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்தியன்ஸை ரெப்ரசென்ட் பண்றதா இருந்தது. ரெண்டாவது கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்றதுக்காக இருந்தது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் முக்கியமா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி செஞ்சுட்டு இருந்தது. இதை தாண்டி பாத்தீங்கன்னா வேற என்னென்ன வேலைகள் செஞ்சாங்க அப்படின்னா, நமக்கு பிளாக், நேஷனல் பிளாக், நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங்கை அக்செப்ட் பண்ணதாகட்டும், இல்ல வந்து நம்ம காமன்வெல்த் நம்ம இந்தியா வந்து மெம்பரா இருக்கணும்னு சொல்றதாகட்டும், அப்புறம் இன்னும் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் செஞ்சிருந்தாங்க. ஸோ 4 மார்க் லெவலுக்கு நமக்கு இது போதும்னு சொல்லி அதே வச்சுட்டேன். இதை தாண்டி நமக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோடைய வேலைகளும் அப்புறம் அதோடைய முக்கியத்துவமே.